ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவிலுங்க தனுசு ராசிக்கு இன்பமாக வாழ 3 வழிகளை சொல்கிறேன் நான். அதாவது உங்களுக்கு கிரக பயிற்சி ராசி பலன்கள் நிறைய போடுறேன் நான். அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். சரியா நேயர்களே? தொடர்ந்து உங்களுக்கு எல்லா கிரகத்துடைய அமைப்பு, கிரக பயிற்சி, பாதசாரம், கிரக பார்வைகள், கிரகங்களுடைய அந்த சஞ்சாரத்தை பற்றி அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோ பதிவில் 3 விஷயத்தை பற்றி எடுத்து பேசுகிறேன். தனுசு ராசிக்கு, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 விஷயமே இருக்கும். கடன், நோய், எதிரி. இது இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. இது இல்லாமல் ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். ஒன்று கடன் இருக்கும், இல்லைன்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா எதிர்ப்பு இருக்கும். இதில் எதிர்ப்புங்கிறது எல்லா வயசுக்குமே இருக்கும். சரியா? எதிர்ப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். படிக்கிற பையனு கூட ஒரு போட்டியாளர் இருப்பான் ஸ்கூலில். அவனை காட்டில் அதிகமாக மார்க் எடுக்கிறவன் ஒரு எதிரி தான். பொறாமை இருக்கும் அதில். சரியா? எதிர்ப்போடு சேர்ந்த பொறாமை இருக்கும். ஸோ இப்படி பலதரப்பட்ட வயதில் இருக்கிறவங்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்ப்புங்கிறது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒத்து போனாலும் நமக்கு மேலே எதிரி ஒருத்தர் எதிர்ப்பார். எனக்கு கூட வேலை பார்க்குறவங்க யாரோ எதிர்த்துட்டு இருப்பாங்க. தொழிலையும் இருக்கும், வியாபாரத்திலும் இருக்கும். எதிர்கடை போட்டவன் ஒருத்தர் இருப்பான். என்றைக்கு நமக்கு எதிராக ஒன்று இருக்கோ அது நமக்கு எதிர்ப்பு தான் அர்த்தம். எதிர்த்தன்மை உள்ளதுன்னு அர்த்தம். முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரில்ல, எதிர்க்க உட்காந்துருக்கிறாரில்ல, அது மாதிரி தான் எதிர் வீட்டுக்காரன் நமக்கு. அதனால தான் சொல்லுவாங்க எதிர் வீட்டுக்காரனை எப்பயுமே நண்பனாக்கிக்கணும்பாங்க. ஏன்னா எதிர் வீட்டுக்காரன் நண்பனாக இருந்துட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ தனுசு ராசிக்கு இந்த 3 பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். 3 விஷயங்கள், மும்மணிகள். கடன், நோய், எதிரி. இது எப்படி வரும், அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். தனுசு ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்திலையும் பிறந்திருக்கலாம். மேச லக்கணத்திலிருந்து மீன லக்கணத்து வரைக்கும் எந்த லக்கணத்திலையும் பிறந்திருக்கலாம். லக்கணத்தை முதல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனுசு ராசி நேயர்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அந்த கோச்சார பலன்களை கேட்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆகும். லக்கணம் தெரிஞ்சுக்கணும் எப்போயுமே. இப்போ கடன் அப்படின்னு சொன்னோம்னா, கடன், நோய், எதிரி, ரணருண ரோகஸ்தானம் அப்படிமோ. 6ஆம் இடம், ஜனன ஜாதகத்தில் 6ஆம் இடம், லக்கண ரீதியாக 6ஆம் இடம். ராசிக்கு 6ஆம் இடம் ஓரளவு நல்லா இருக்கணும். சரியா? ராசிக்கு 6ஆம் இடம் ஓரளவு நல்லா இருக்கணும். அதுமாதிரி லக்கணத்துக்கு 6ஆம் இடமும் பார்க்கணும். லக்கணுக்கு 6ஆம் இடங்கிறது ரொம்ப ஒரு அசுபஸ்தானம் தான். 6ஆம் இடமே ஒரு அசுபஸ்தானம் தான். 6ஆம் நம்பரே ஒரு நல்ல நம்பர் அல்ல. சரியா? 6ஆம் நம்பர் ஒரு நல்ல நம்பர் அல்ல. அது மாதிரி 6ஆம் இடமும் அந்த 12 வீடுகளில் 6ஆம் வீடு நல்ல வீடு அல்ல. இவ ஜோதிட கடத்தில் 12 வீடு இருக்குது, 12 ஸ்தானம் இருக்குது. லக்கணம், உயிர், ஆத்மா, ஜீவன். அப்புறம் 2ஆம் வீடு தன, குடும்ப, வாக்கு. 3ஆம் இடம் இளைய சகோதரம், தைரிய, வீரிய, காரியம். 4ஆம் வீடு சுகஸ்தானம். 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம். 6ஆம் வீடு தான் இந்த கடன், நோய், எதிரியை குறிக்குது. இந்த 6ஆம் வீட்டில் நல்லது எதுவுமே இல்லை, எல்லாம் கெட்டது தான் இருக்குது. அதுபோக உத்தியோகத்தை பற்றி 6ஆம் வீட்டில் சொல்லலாம். தாய் மாமா உறவை பற்றியும் சொல்லலாம். மாமா மச்சனாரை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக்கலாம். 6ஆம் வீடு காலபுருஷ சக்கரத்தின் 6ஆம் வீடு கன்னி தான் வருது. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்த போதிலும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீடு ஒன்று இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீடு ரிஷபம். சுக்கிரன் தான் பகைவராக இருப்பார். உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் சுக்கிரன் பகைவராக இருப்பார். லக்கண ரீதியாக எந்த வீடு வருதோ அது உங்களுக்கு தான் தெரியும் ஜனன ஜாதகத்தில். சரி சார், இந்த 6ஆம் வீடை பற்றி இப்போ முதல் நான் எதிரியை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது. எதிரிகளை பற்றி சொல்லிவிட்டு அந்த எதிர்ப்பு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், அந்த எதிர்ப்புக்கு என்ன செய்யலாம், அதை சொல்லிவிட்டு கடனை சொல்லிவிட்டு நோய்க்கு போவோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் 3 விஷயத்தை பேச போகிறோம். கடன், நோய், எதிரி, இதை 3 பற்றி பேச போகிறேன். அதுக்கு உண்டான பரிகார வழிபாடை சொல்ல போகிறேன். இதிலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்கலாம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். சரியா? அந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சால தெரிஞ்சதாக இருக்கும். ஓகே ரைட் நேயர்களே. இப்போ மகர ராசியில் தனுசு ராசியில் எதிர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி நேயர்கள் பொதுவாகவே தனுசு ராசியிலையோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, பொறுமை அதிகமாக இருக்கும். ஆனால் மனம் சலிச்சு போச்சுன்னா கோபம் வரும். பொதுவாகவே நீங்கள் பொறுமையாக தான் இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் மனம் சலிச்சு போச்சுன்னா கோபம் வரும். இதனால் உங்களுக்கு பல பேர் எதிரியாக ஆயிடுவாங்க. ஆனால் பிரச்சனை ஒன்றும் இருக்காது, பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் பொருளாதார இதில் நிறைய பேர் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், காசு பணம் விஷயத்தில் உங்களுக்கு எதிரிகள் வந்துடுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சில நேரங்களில் செலவு அதிகமாகும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையும் நீங்கள் பிரச்சனை பண்ணலாம். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட கொஞ்சம் எதிர்ப்பு தன்மையில் இருப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். அதுபோக தந்தை வழியிலும் சில எதிரிகள் இருக்கலாம்.
சரியா? தந்தை வழியிலும் சில எதிரிகள் இருக்கலாம். அவங்களும் வந்து சில நேரங்களில் வந்து உங்கள் மனநிலை ஒரு நிலையில் இல்லைன்னா உங்களை எதிரியால் கருதுவாங்க. தந்தை வழின்னா என்ன? பங்காளிகள் வந்து சில நேரங்களில் உங்களுடைய இயல்பு நிலை சரியில்லாமல் போகும்போது உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. ஸோ உங்களை சுற்றி எதிரிகள் வந்து இப்படி தான் அமைவாங்க. சரியா? தனுசு ராசியை சுற்றி எதிரிகள் இப்படி தான் இருப்பாங்க. சரி, இதுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கணும். 6ஆம் இடம் கிரகம் வந்து லக்கணாதிபதி காட்டிலும் வலு கம்மியாக இருக்கணும். பொதுவாக லக்கணத்துக்கு 6ஆம் இடம் வந்து லக்கணாதிபதியை காட்டிலும் வலுவாக கம்மியாக இருக்கணும். இப்போ நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சுக்கிரன் வந்து குருவை காட்டிலும் வலு கம்மியாக இருக்கணும். சுக்கிரை வந்து நேர் வலு பெறக்கூடாது. அவர் மறைமுகமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். சரியா? சுக்கிரை வந்து மறைமுகமாக இருக்கணும். அவர் வந்து 3, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடாது. சரியா? 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடாது. நேர் வலு பெறுவார். 3ஆம் இடம் இல்லைனா 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தார்னா ஓரளவு பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல இருந்தார்னா நீசமாயிருவார். எந்த பிரச்சனையும் இல்லை. சப்ஜெக்டாக அவர் சாமி சிவனேன்னு இருப்பார். ஆனால் சுக்கிரன் நேரடியாக நீசமாயிட்டார்னா ஆண் பெண் உறவில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் கடன் நோய் எதிரி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஜோதிடத்தில் வந்துங்க ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. அதுதான் பெரிய விஷயங்க. ஒரு கிரகம் வந்து நமக்கு கெடுதல் செய்யக்கூடாது, அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா அந்த கிரகம் கொடுக்குற நல்ல காரியத்துவம் கிடைக்காது நமக்கு. அதனால் கெட்ட கிரகங்கள் வந்து உபசேன ஸ்தானத்தில் இருக்கணும். அது எப்படின்னா நேரடியாக இல்லாமல் மறைஞ்சு இருக்கணும். மறைஞ்சு அதோட பலன்களை கொடுக்கணும். இன்டைரக்டாக இருக்கணும். 3, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஓகே. இப்போ வந்து சுக்கிரன் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து நேர் வலு பெறாமல் குருவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கணும். அதுபோக அவர் வந்து கெட்டும் போயிடக்கூடாது. ஓரளவு நியூட்ரலாக இருக்கணும். அப்படி இருந்தார்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். சரி சார், கடன் ஒரு மாதிரியாக இருக்குது, எதிர்ப்பை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், எதிரியை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். எதிரி அதிகமாக இருக்குது. தனுசு ராசியில் பிறந்துட்டேன், எனக்கு எங்கே போனாலும் எதிர்ப்பாக இருக்குது, என்ன சார் செய்யலாம்? நானும் ராசி பலன்களை கேட்குறேன், அந்த பலனை கேட்குறேன், இந்த பலனை கேட்குறேன், ஜாதகத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் கேட்குறேன், எனக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெருமாளை கும்பிடுங்க. சரியா? விஷ்ணுவை கும்பிடணும். விஷ்ணுவுடைய சகசரநாமத்தை படிக்கிறதுனால எதிர்ப்பு குறையும் உங்களுக்கு. அதுபோக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வந்து சரியாக போயிடும். உங்களை எதிர்க்கிறவங்க வந்து ஓரளவு இல்லாமல் போயிடுவாங்க. அந்த சூரியனை கண்ட பனி போல் நீர்த்து போயிடுவாங்க. வேலந்தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும். சிவாலயத்துக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து எதிர்ப்பு வந்து ஓரளவு உங்களுக்கு அடங்கியிருக்கும். உங்களுக்கு வந்து கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும். எதிர்ப்பாளரோட கை அடங்கியிருக்கும், கை தாழ்ந்து இருக்கும். அதுபோக கோயில்களுக்கு நீல நிற துணியில் காணிக்கையாக கொடுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா நீல நிற துணி வஸ்திரம் வாங்கி கோயில்களுக்கு கொடுங்க. அது வந்து மூலவரை பார்த்து கொடுக்கணும். சரியா? அம்மனுக்கு வந்து நீலம் அல்லது புழு கலரில் புடவை வாங்கி கொடுக்கலாம். இப்படி சில அமைப்பில் செஞ்சீங்கன்னா கோயில்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஓரளவு எதிரிகளோட தாக்கம் உங்களுக்கு குறையும். சரி, இது வந்து எதிரி தனுசு ராசிக்கு வந்து எதிரிகளுக்கு வந்து இந்த வழிபாடு, இந்த அமைப்பு, இதை நீங்கள் செய்யலாம். நான் ஒரு 3 சொல்லியிருக்கிறேன், 3, 4 சொல்லியிருக்கிறேன். விஷ்ணு சகசரநாமம் சொல்லணும், சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணணும். அதுபோக வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். கோயில்களுக்கு பொதுவாக போய் நீல நிற வஸ்திரங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு குறையும். நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அரசியலில் தான் நிறைய எதிர்ப்பு இருக்கும். அதுபோக தொழில் வியாபாரத்துலேயும் போட்டியாளர்கள் இருப்பாங்க. போட்டியாளர்களும் எதிர்ப்பாளர்கள் தான். ஓகே. அடுத்து வந்து கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் ஒரு பெரிய அமைப்புங்க. கடன் வந்து கழுத்தை பிடிக்கும். கடனுக்குள்ள கிரகம் சனி பகவான் தான். நான் இந்த இதை சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. இருந்தாலும் இந்த வீடியோவில் சில கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் இடத்தை பற்றி பேசும்போது கடன் இல்லாமல் பேச முடியாது. ஏன்னா 6ஆம் இடம் கடனுக்கு வர்ற இடம் தான். கடனுக்குள்ள கிரகம் சனி பகவான் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கணாபதி வலு இழந்து லக்கணாபதி காட்டில் 6 கூடையவன் வலுத்தாலும் கடன் வரும். அதுபோக 6ஆம் அதிபதி வந்து லக்கண சுபர் கூட சேர்ந்திருந்தாலுமே கடன் வர்க்கும். அதுபோக 6 கூடையவன் தசா புத்தி நடந்தாலும் கடன் வளர்க்கும். அதுபோக தசாநாதர்களும் புத்திநாதரும் 6 கூடையவன் சார வாங்கினாலும் கடன் வளர்க்கும். இப்போ வந்து உங்களுக்கு குரு தசை நடக்குது. குரு உங்கள் ராசிக்கு வேண்டியவர் தான், ராசியாதிபதி தான். 50% மார்க் போட்டுருவார், கெடுக்க மாட்டார். ஜென்மாதிபதியாக இருக்கிறதுனால குரு தசை நடக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு கெடுபலன் இருக்காது. ஆனால் அவர் கெட்டு போய் லக்கணம் மாறி இருந்தாருன்னா கெடுபலனை கொடுப்பாரு. இந்த மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து குரு பகவான் வந்து மாரகாதிபதியாக வருவார், கெடுபலன்களை கொடுப்பார். மகர கும்பத்துக்கும் வருவார், மாரகாதிபதியாக தான் வருவார். இந்த 6 லக்கணத்தில் பிறந்து குரு 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டனம் செய்வார். ஸோ தனுசு ராசியில் வந்து இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னா குருதசை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? இதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ நான் சொல்கிற பலன்களை கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பலன் மேட்சாக மாட்டேங்குது சார் அப்படிங்கிறன்னா அவங்க குருதசையில் நடக்கும். உங்களுக்கு ஜென்மாதிபதி தசை தான், ராசிநாதன் தசை தான். ஆனால் குரு வந்து நல்லது செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா நீங்கள் லக்கணம் மாறி பிறந்திருப்பீங்க.
கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இல்லைன்னா மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அதுக்கு வந்து குரு அந்த அளவு நல்லது செய்ய மாட்டார். பொதுவாக ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கு குரு சுட்டு போட்டால் நல்லது செய்ய மாட்டார். அடுத்து கன்னி லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். மகர கும்ப லக்கணத்துக்கு ஏதோ 100க்கு ஒரு 40% நல்லது செய்வார். சரியா? இப்படித்தான் பலன்கள் போகும். குரு ராசியாதிபதியாக இருந்தாலுமே சில லக்கணத்துக்கு வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஆர்டர் படி தான் வரும். சரியா? எல்லாத்துக்கும் 100க்கு 100 கிடைக்க போகிறது கிடையாது. அதுபோல் குரு வந்து சனி கூடையோ, ராகு கூடையோ, அமாவாசை சந்திரன் கூடையோ, கேது கூடையோ சேர்ந்துருந்து கிரகணமாக இருந்தாலுமே தன்னோட தசையில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இருந்த போதிலும் அவர் ராசியாதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுக்க மாட்டார். ஒரு உடல் வாழ்கிறதுக்கு ஒரு சில இதை கொடுத்துருவார். சில அடிப்படை தகுதியாக சில இதை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். ஏன்னா உடலுக்கும் மனதுக்கும் உடையவன் அல்லவா குரு பகவான், அதை கொடுப்பார். எதுக்கு இதை நீட்டி முளைக்கிறேன்னா, இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த பலன்கள் போய் சேராது. நான் சொல்கிற பலன்கள், கோச்சார பலன்கள் சேராமல் இருக்க காரணம் வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த கடன்னா என்ன அர்த்தம்? குரு திசை நடக்குன்னு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குன்னா குரு வந்து இந்த 6 கோடிவன் சாரம் வாங்கியிருப்பார். 6 கோடிவன் சாரம் வாங்கியிருந்தாருன்னா நல்ல நிலைமையில் இருக்காது. சரியா? அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து குரு திசையில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு ராசியில் தனுசு லக்கணம், ஒரே ராசி ஒரே லக்கணம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எந்த லக்கணத்திலும் பிறந்திருக்கலாம். தனுசு ராசி தனுசு லக்கணம். குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். 5ஆம் இடத்துல இருந்தால் லக்கணத்தை பார்ப்பார், ராசியும் பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்துல சாண பலம் பெறுவார் மேசத்தில். ஆனால் அவர் பரணி நட்சத்திரம் வாங்கியிருந்தார் வச்சுக்கோங்களேன், சிக்கல் தான். 6 கோடி நட்சத்திரத்தை வாங்கியிருந்தாருன்னா சில பிரச்சனையை கொடுப்பார், கடனை கொடுப்பார். சரியா? 5ஆம் இடத்துல கடனை கொடுப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் கடனை கொடுப்பார், பூர்வ புண்ணிய விஷயத்தில் கடனை கொடுப்பார், தவப்பண்ண விஷயத்தில் கடனை கொடுப்பார். இல்லை பிள்ளைகளுக்காக கடன் வாங்கணும், இல்லைனா இப்போ சொந்த பந்தத்துக்காக கடன் வாங்கணும், தவப்பனுக்காக கடன் வாங்கணும், இல்லைனா பழைய சொத்து பத்துக்கு ஏதாச்சும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும், அதுக்காக எதனாச்சும் ஒன்று கடன் வாங்கி கேஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும். இப்படி இதை கொடுத்துருவார். இல்லைனா பெண்கள் விஷயத்துலையும் கடன் இருக்கும். ஏன்னா பரணிங்கிறது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். 6 கோடி நட்சத்திரத்தை வாங்கியிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு, கடன் வந்துடும். ஸோ 5ஆம் இடத்துல இருந்தாலுமே 6 கோடி நட்சத்திரம் வாங்கக்கூடாது. அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பாடு இருக்கும். குரு திசை சுக்கிர பற்றி வரும்போது போட்டு புரட்டி எடுத்துருவார். சரியா? அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்காது. உங்களுக்கு குரு திசை தான் நடக்கும், லக்கணத்துக்கு வேண்டியவர் தான், ராசிக்கு வேண்டியவர் தான். ஆனால் அந்த குரு திசை சுக்கிர பற்றியில் போட்டு புரட்டி எடுத்துருவார். ஓகே, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கடனுக்கு அதிகமாக கொடுத்துருவார். சரியா? இப்படி சில அமைப்பில் சில கிரகங்கள் நல்லது செஞ்சாலுமே 6 கோடிவன் சாரை வாங்கக்கூடாது. எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த 6 கோடிவன் சாரத்தை வாங்கக்கூடாது. இப்போ மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா புதனுடைய சாரை வாங்கக்கூடாது. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தால் சுக்கிரனுடைய சாரை வாங்கக்கூடாது. மிதுன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாயோட சாரை வாங்கக்கூடாது. கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் சாரை குரு சாரை வாங்கக்கூடாது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் சாரை வாங்கக்கூடாது. கன்னி லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சனி சாரை வாங்கக்கூடாது. துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு சாரை வாங்கக்கூடாது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் சாரை வாங்கக்கூடாது. தனுசு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் சாரை வாங்கக்கூடாது. இதில் வந்து ரிஷப லக்கணத்துக்கும் விருச்சிக லக்கணத்துக்குமே 6 கோடிவன் லக்கணாதிபதியே வருவார். ரிஷப லக்கணத்துக்கு 6 கோடிவன் சுக்கிரன், விருச்சிக லக்கணத்துக்கு 6 கோடிவன் செவ்வாய். ஸோ அந்த அளவுக்கு பெரிய கெடுபலன் இருக்காது. கடன் பட்டாலும் இவங்க வந்து அழைச்சிருவாங்க. கடனை வாங்கினாலுமே அதை அடைக்கிற அளவுக்கு ஒரு தயாராக இருப்பாங்க, பணம் கிடச்சிரும். அடுத்து வந்து மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதனுடைய சாரம் வாங்கக்கூடாது. கும்ப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சந்திர சாரம் வாங்கக்கூடாது. இது ரொம்ப காம்ப்ளிகேஷனுங்க. தனுசு ராசியில் கும்ப லக்கணத்தில் பிறந்து குரு வந்து சந்திர சாரை வாங்கியிருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. குரு திசையில் வந்து அவங்க அவ்வளோதான், கடனாலே ஓஞ்சி நொந்து நூலாகி போயிடுவாங்க. அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்திருந்தால் சூரியன் சாரை வாங்கக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். குரு திசை நடக்கிறவங்களுக்கு இது போக மற்ற திசையிலையும் அந்த இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சனி திசை நடக்கிறவங்களுக்கு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் அந்த ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அவர் வந்து 6 கோடிவன் வீட்டிலே இருக்கக்கூடாது, அவனுடைய சாரமும் ஆகக்கூடாது. ஓகே, இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி சார், கடன் வந்துருச்சு, கடனுக்கு என்ன சார் பிரச்சனை, தீர்வு அப்படின்னா கடன் தீர்வுக்கு என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி அடைங்க. இது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் 2 வார்த்தை சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். நான் நோய்க்கு போவான். செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுங்க. கடன் வாங்கின தொகையை வந்து செவ்வாய் ஒரு மதியம் 1 to 2 ஒரு பார்ட்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடனை அடைச்சிருவீங்க. அது போக அரச மரத்து அடியில் போய் சர்ப்ப விநாயகர் இருப்பார். 2 பக்கம் சர்ப்பக்கரங்கள் இருக்கும், ராகுகள் இருப்பாங்க. அவர் 3 தடவை சுற்றி வந்து கும்பிட்டுட்டு அரச மரத்து அடியில் இருக்க எறும்புகளுக்கு பச்சரிசி, தூள் சர்க்கரை, எள்ளு போட்டு கலந்த பண்டத்தை போடுங்க. பசுமாட்டுக்கு வந்து பச்சரிசி, வெல்லம், பாசி பயிர், பருப்பு கலந்த கலவையை கொடுங்க. வாழையில வச்சு கொடுங்க. சரியா? அது வந்து எப்போ வேணாலும் கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கலாம், எந்த கிழமையிலும் கொடுக்கலாம், உங்களுக்கு சௌகரியம் தான். ஆனால் சனி ஊரை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் சனி ஊரை வரும்.
சனிக்கிழமை காலையில் 6 to 7 இருக்கும், மதியம் 1 to 2 இருக்கும், இரவு 8 to 9 வரும். இரவு 8 to 9 பசுமாடை பார்த்து கொடுக்க முடியாது, பகலில் கொடுக்கலாம். ஸோ பகலில் சனி ஓரை பார்த்துக்கோங்க, காலண்டர்லேயே இருக்கும், தினசரி காலண்டர்லேயே பின்பக்கம் போட்டிருப்பாங்க. அந்த சனி ஓரையில் கொடுத்தீங்கன்னா நல்லது, சரியா? கடன் சீக்கிரம் அடையும். அது அந்த பசுமாட்டுக்கு சாப்பாடு தான். ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்குறது செவ்வாய் ஓரையில் தான் கொடுக்கணும், சரியா? கேஷை திருப்பி கொடுக்கும்போது செவ்வாய் ஓரை, அது எந்த கிழமையில் நீங்கள் கொடுத்தாலும் சரி செவ்வாய் ஓரை பார்த்து கொடுங்க. இது மாதிரி சில பரிகாரங்களை பண்ணுங்க. வீட்டில் மகாலட்சுமி வச்சு கும்பிடுங்க, சுக்கிரனை வச்சு கும்பிடுங்க. சுக்கிரனும் கடன் அடைக்கிற கிரகம் தான், சரியா? வீட்டில் சுக்கிர பூஜை பண்ணுங்க. சுக்கிர பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. மகாலட்சுமி, விநாயகர், குலதெய்வத்தை படத்தை வச்சு கும்பிடுங்க. பச்சை கற்பூரம், மிளகு, ஏலக்காய் இல்லைன்னா கிராம்பு, இது 4 வச்சு ஒரு பொட்டணமாக வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் துணியில் கட்டி பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு அதை கொண்டு பீரோவிலோ கல்லாப்பட்டியில் வைங்க. வீட்டில் இருக்கிற பீரோ, பணம் வைக்கிற இடம், இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல கல்லாப்பட்டி முக்கியமான இடத்துல வச்சிட்டிங்கன்னா கடன் அடையிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது கடன் அடைகிறதுக்குள்ள மந்திரம்னு சொல்ல முடியாது, வழிபாடு, சரியா? அந்நேரம் இறைவனை நல்லா வணங்கணும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நல்லா வணங்குங்க, அதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அடுத்து செம்பருத்தி பூவை வளர்க்கலாம். வீட்டில் வளர்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். செம்பருத்தி பூவை அந்த பூத்தொட்டி வாங்கி வளர்க்கலாம். வடக்கு பக்கமாக கிழக்கு பக்கமாக வச்சு வளங்க, தண்ணி ஊற்றி வளங்க. அதில் வர்ற பூவை எடுத்து மகாலட்சுமி படத்துக்கு வைங்க. வச்சிங்கன்னா அந்த சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கும், கடன் சீக்கிரம் அடையும். செம்பருத்தி பூவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, சரியா? செம்பருத்தி பூவை வீட்டில் வளர்க்கலாம், அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சின்ன சின்ன வழிபாடு பரிகாரத்தை பண்ணாலுமே கடன் பிரச்சனை சீக்கிரம் அடைஞ்சிரும். ஓகே. அடுத்து நோய், இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நோய் தான் மனிதனுக்கு ரொம்ப தாக்கம். நோய் இல்லாமல் வாழணும். ஔவையாரே சொல்லியிருக்கா, ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கக்கூடாது, ஆள்கொள் நோய் அப்படின்னு இருக்கா. அதனால் நோய் இருக்கக்கூடாது. சரி சார், நோய்க்கு எப்படி சார் கண்டுபிடிக்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் 6ஆம் இடத்துல சம்மந்தப்படக்கூடாது. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் ஸ்தான பலம் பட்டு இருந்தார்னா அந்த அளவுக்கு கெடுப்பலங்களை கொடுக்க மாட்டார். அவர் ஸ்தான பலம் பெறலை, மகர கும்பத்தில் இருக்கிறாரு, அதுபோக அவர் ரிஷப துலாமில் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ரிஷபத்தில் இப்போ நீங்கள் ரிஷப லக்கணம் பிறந்திருக்கிறீங்க, துலாமில் சூரியன் நீசம் போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் இடத்துல இருப்பார், நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் பகைமைப்பட்டு இருப்பார், பகைமைப்பட்டு நீசம்பட்டு இருப்பார். அது மாதிரி தான் ரிஷப துலாம் மகர கும்ப லக்கணங்களுக்கு சூரியனை அந்த அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார். அது 6ஆம் இடமாக அங்கே அவர் உட்காந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இப்போ சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணாபதி அவர் தான். தனுசு ராசி, சிம்ம லக்கணம், அருமையான அமைப்பு, ஒரு பெரிய கோணம், நல்ல அமைப்பு தான், பேசிக்காக நல்ல அமைப்பு தான், நல்ல ஜாதகம் தான். ஆனால் சூரியன் மகரத்தில் உட்காந்துருந்தாருன்னா வாழ்நாள் முழுக்க நோய் இருக்க தான் செய்யும். ஏன்னா பகமைப்பட்டு உட்காந்துருப்பார் மகரத்தில், 6ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல. இப்படி சில பலன்கள்லாம் போகும். இதெல்லாம் ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். வாழ்நாள் முழுக்க உடல் உஷ்ணம் இருக்கும், பைல்ஸ் பிரச்சனை, காய்ச்சல் வரும், கண் எரிச்சல் இருக்கும், கண்ணு நோய் இருக்கும், ஹார்ட் பீட் அதிகமாகும், இருதய துடிப்பு இருக்கும், இருதய நோய் இருக்கும், சரியா? காசு நோய் கூட வரலாம், சில பேருக்கு டிபி கூட வரலாம். இது மாதிரி அமைப்பு சூரியன் கொடுப்பாரு. இவங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவன் கோயிலுக்கு போகணும், சிவநாமத்தை சொல்லணும். திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும், திங்கக்கிழமை சந்திர ஓரையில் போகணும், சரியா? இரவு 8 to 9 போய் சிவனை கும்பிட்டு வந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதாவது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்கள். அடுத்து சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்கள். சந்திரன் 6ஆம் இடத்துலனா நீங்கள் எங்கே பிறந்திருப்பீங்க? இதில் பிறந்திருப்பீங்க, கடக லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. கடக லக்கணத்தில் பிறந்தால் தான் சந்திரன் 6ஆம் இடத்துல இருப்பார். ஏன்னா தனுசில் தான் இருப்பார், மாறப்பாட்டார். ஸோ கடக லக்கணத்தில் பிறந்த தனுசு ராசினியர்களுக்கு சந்திரன், அமாவாசை சந்திரன், இருள் சந்திரன் இருந்தார்னா கூடுதலாக நோயை கொடுப்பார். வாத நோய் இருக்கும், கால்கை பிரச்சனை இருக்கும், அடிக்கடி ஜலதோஷம் கொடுக்கும், ஜைனஸ் பிரச்சனை இருக்கும், இரத்த கோளாறு இருக்கும், ரத்தத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், ரத்த சம்மந்தப்பட்ட வியாதி, சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வரலாம். பெண்களாக இருந்தால் கர்ப்ப கோளாறு பிரச்சனை இருக்கலாம், சரியா? புத்திர பாய்க்கிறதுக்கு தாமதமாகலாம். இவங்களாம் என்ன பண்ணணும்னா அம்பிகையை கும்பிடணும், அம்பாளை கும்பிடணும். வெள்ளிக்கிழமை கும்பிடலாம், இல்லைன்னா பௌர்ணமி கும்பிடுறது ரொம்ப சிறந்தது. பௌர்ணமிக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம், சரியா? நிறைஞ்ச பௌர்ணமிக்கு அம்பாளை கும்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 50 வயசுக்கு மேலே தான் நோயின் தாக்கம் அதிகமாகும், சரியா? தனுசு ராசியில். ஓகே. அடுத்து செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தார்னா, செவ்வாய் 6ஆம் இடம் மிதுனம் கன்னியில் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப கொடிய பலனை கொடுப்பாரு. மிதுனம் கன்னி அப்படின்னா நீங்கள் மகர லக்கணத்தில் பெறக்கூடாது. மகர லக்கணத்தில் பிறந்து மிதுனத்தில் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோல் கன்னினா நீங்கள் மேச லக்கணத்தில் பெறக்கூடாது. மேச லக்கணத்தில் பிறந்து கன்னியில் செவ்வாய் இருக்கிறாரு, லக்கணாபதியே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு தாக்கிடுவார். விஷத்தால் நோய் வரும், விஷம், ஃபுட் பாய்சன் ஆகிறது, விஷக்கடி, விஷ ஜந்துக்களால் சில பிரச்சனை ஆகி வாழ்நாள் முழுக்க நோய் இருக்கும். அரிப்பு தடிப்பு இதெல்லாம் வரும். தீயில் காயம் வரும், தீக்காயம்,
தீக்காயம் படுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும். குஷ்ணம் வரும், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட குஷ்ணம், தோல் வியாதி, பெண் பிரச்சனை, கண் நோய், இரத்த நோய், புற்றுநோய், கேன்சர் வரும். இரத்தத்தால் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வரும். ரத்தம் குறைஞ்சி போயிடும் சிலவருக்கு. சோகன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வியாதிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து புதன் வந்து குறிப்பாக விருச்சிகம் மேசத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். விருச்சிக மேசத்தில் இருந்தாலும் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து மேசத்தில் இருக்கக்கூடாது. சரியா? மிதுன லக்கணத்தில் வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசத்தில் இருக்கக்கூடாது. இந்த அமைப்பில் புதன் இல்லாமல் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் புதன் 6ஆம் இடத்துல இருந்தார்னா மூளை கோளாறு இருக்கும். மூளை ஒருமுகமாக இருக்காது. பிறவிலே இவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். கழுத்து, மூக்கு, கண் இதில் பிரச்சனை வரும். இஎன்டி அப்படிங்கிறாங்கல்ல, இஎன்டி பிரச்சனை சொல்லவங்களுக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம். தோல் சம்மந்தப்பட்ட வியாதியும் இருக்கும். குறிப்பாக வெண்குஷ்டம் இருக்கும். சரியா? இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, புதன்கிழமை பெருமாளை கும்பிடணும். பெருமாளுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லணும். சொன்னாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். அதுபோக ஏற்கனவே செவ்வாயை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா? செவ்வாய் சம்மந்தப்பட்ட 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவங்க வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். இல்லை முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்னாலே முருகப்பெருமான் தான். அதை பண்ணினாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து குரு நோயை கொடுப்பார். அவர் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த குரு தசைக்கு சொன்னேன்ல, அது மாதிரி அவர் சில கெட்ட இடங்கள் இருந்தார்னா வாயு சம்மந்தப்பட்ட நோயை கொடுப்பார். குரு லக்கணத்தில் இருந்தாலுமே வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்க தான் செய்யும். சர்க்கரை வியாதியை கொடுப்பார். பித்த நீர் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும். பித்த பையில் கல் வருதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது தான். காதுகளில் நோய், புற்றுநோய் வருதெல்லாம் குரு தான். ஸோ இவங்களாம் என்ன பண்ணணும், வியாழக்கிழமை குரு உரையில் தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். குரு பகவானை கும்பிட்டாங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து மறைவு கிடையாது. பொதுவாக கிரகங்கள் எல்லாம் 6ஆம் இடத்துல மறையும். ஆனால் சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. சுக்கிரனுக்கு 3-8 தான். சுக்கிரன் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டாருன்னா வாத நோய் இருக்கும். பெண்களால் நோய் இருக்கும். பெண்கள் விஷயம், பெண்கள் கூட அதிக ஈடுபாடு இருந்தாலும் பெண்கள் நோய் இருக்கும். சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீர் கோளாறு, ஸ்டோன் ஃபார்ம் வருது, கிட்னி பிரச்சனை, வெண்குஷ்டம், ரகசிய உறுப்புகள் நோய், பால்வினை நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட நோயும் இருக்கும். சளி தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணோம்னா மகாலட்சுமி தாயை கும்பிடணும். வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு இரவு 8-9 மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுத்து வணங்கினா சுக்கரனால் ஒரு அனுக்கிரம் கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். தசாபுத்தி வேறு இருக்குது. இதில் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு மாறுபடும். அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவர் கடக சிம்மம் இருந்தாருன்னா ரொம்ப பாடாப்படுத்திடுவார். சரியா? நீங்கள் வந்து இப்போ வந்து கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு ராசி கும்பலக்கணம். கடகத்தில் சனி பகவான் இருந்தார்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அதே மாதிரி தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிம்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார். வியாதியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா வாயு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். நரம்பு தளர்ச்சி இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கும். டயபெட்டிக் இருக்கும். கீழ்வாயு, ரத்த கொதிப்பு, இது போன்ற நோயெல்லாம் இருக்கும். ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுப்பாரு. வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுப்பாரு. அடுத்து ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, நல்லது தான். ஆனால் நோயை கொடுப்பாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராகு இருக்கிற வீட்டுடைய கிரகம் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நோயினோட தாக்கம் குறையும். ஏன்னா ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். ஓகே. ராகு வந்து இருதய நோயை கொடுப்பாரு. ஹார்ட் பிரச்சனையை கொடுத்துருவார். குஷ்டம், விஷ நோய், குடல் சம்மந்தப்பட்ட நோயை கொடுப்பார். அல்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவர் ராகு தான். ஸோ ராகு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க வந்து பௌர்ணமி தோறும் காளியம்மனை கும்பிடணும். இல்லைனா துர்க்கையம்மனை கும்பிடணும். துஷ்ட தெய்வங்களை கும்பிடணும். ஆக்ரோஷமான தெய்வங்களை கும்பிடணும். சரியா? துஷ்ட தெய்வம்னு சொல்ல முடியாது, ஆக்ரோஷமான தெய்வங்களை கும்பிடணும். பத்திரகாளி, துர்க்கையம்மன், ஆக்ரோஷமான அம்மனை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து கேது வந்து இவர் ஒரு ஞானகாரகம் தான். இவரும் 6ஆம் இடத்துல இருந்தார்னா சில அசுவ பலன்கள் கொடுப்பார். இவருக்கும் வந்து சொந்த வீடு கிடையாது. இவர் வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நோயினுடைய தாக்கம் குறையும். கேது மூல நட்சத்திரத்துக்கு கேது தான் வருவார், நட்சத்திரநாதன். கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்தார்னா அஜீர கோளாறு இருக்கும். வயிற்று செரிமான பிரச்சனை இருக்கும். குடல் புண், அல்சர் இருக்கும். உடம்புல வெட்டுக்காயம் இருக்கும். எங்கேனாச்சும் விஷத்தால் அடிபடுறது, இல்லைன்னா அடிபட்டு கீழே விழுறது, உடம்புல அடிக்கிறது, காயப்படுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த கேது தான் காரணமாக இருப்பார். சரி நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவரேஜாக அவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து குரு திசை நடக்குது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவங்களுக்கு குரு திசை நடக்கு. அவங்களுக்கு இப்போ என்ன சார் வியாதி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மூளை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூளை பைல்ஸ் பிரச்சனை இருக்கும். அது போக மலைக்குடலில் புண்ணு வரும். அதுதான் மூலம். அடுத்து ஞாபக மறதியாகவும் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். சரியா? 6ஆம் இடத்துல குரு இருந்து தசை நடத்தினார்னா ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்கணும்.
அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவர் தசை நடந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் சக்கரை வியாதி இருக்கும், அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாத நோய், கால் வாதம், கால் நடக்க முடியாமல் போகிற பிரச்சனைகள்லாம் இருக்கும். குஷ்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். உடலில் தோல் பிரச்சனையும் இருக்கும். ராகு திசை நடக்குது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகு திசை 10% நடக்குன்னா மந்தமான செயல்பாடு இருக்கும். மூளை அந்தளவுக்கு வேலை செய்யாது, மந்தமாக இருக்கும். ஓரளவு பிரிஸ்காக இருக்க முடியாது. மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடல் புண், சர்க்கரை நோய் இருக்கும். குடல் புண்ணா அல்சர், சரியா, சர்க்கரை நோய் இருக்கும். இதெல்லாம் அந்த தசையில் அந்தந்த கிரகங்கள் கொடுக்கும். இப்போ நான் 3 திசைக்கு சொல்லியிருக்கிறேன். குரு திசை, சனி திசை, ராகு திசை. ஓகே, அந்தந்த கிரகங்கள் அந்த 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்தந்த தெய்வத்தை வழிபடணும். இதுபோக தசா புத்தினர்களுக்கும் உள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கிறேன். தனுசு ராசிக்கு லக்கண ரீதியாக அந்த 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டு அந்த 6ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படி சொல்லியிருக்கிறேன். பலன்களுக்கு இது 2 இருக்குது. நல்ல பலன்களும் இருக்குது, கெட்ட பலன்களும் இருக்குது. ஆனால் பலன்களுங்கிறது ஒரு வார்த்தை தான். ஸோ இப்போ 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, இது 3ஐயுமே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தீர்வையும் சொல்லியிருக்கிறேன். நோய்க்கு தீர்வு பரிகாரமெல்லாம் கிடையாது, இறை வழிபாடு மட்டும்தான். சரியா, நோய் வந்துச்சுன்னா அனுபவிச்சு தான் ஆகணும். அதுலேருந்து வெளியே வர முடியாது, வராமல் தடுக்கவும் முடியாது. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எதுக்குமே சொல்லலை. ஸோ நோய் இல்லாமல் இருக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனால் நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு இறை வழிபாடு தான் பண்ணணும். ஆகாரத்திலையும் கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம நடைமுறையும் பார்த்துக்கணும். சரியா, நடைமுறை வாழ்க்கையிலையும் கரெக்டாக இருக்கணும். மருந்து மாத்திரையும் சாப்பிடணும். இறை வழிபாடையும் மேற்கொண்டோம்னா நோயோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு கண்ட்ரோலாக இருக்கலாம். சரியா, கண்ட்ரோலுங்கிறது வார்த்தை இருக்குது. இப்போ சக்கரை வியாதி இருக்குன்னா அவங்க 3 விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். சாப்பாடு விஷயம், டயட், அடுத்து எக்ஸசைஸ், உடல் பயிற்சி பண்ணணும். அதுக்கடுத்து மெடிசன், டயத்துக்கு மெடிசன் எடுத்துட்டோம்னா டயபெட்டிக் கண்ட்ரோலாக இருக்கும். சரியா, அதுக்காக நோய் வராமல் இருக்க போகிறது கிடையாது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கணும். அதுக்கு உண்டான தெய்வத்தையும் வணங்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது பயன்படும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு. கடன் இல்லாத வாழ்க்கையும், நோய் இல்லாத வாழ்க்கையும், எதிர்ப்பில்லாத வாழ்க்கையும் கொடுப்பாரு. கடன், நோய், எதிரி, இந்த 3லிருந்து விடுபட்டு நீங்கள் சகல சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.